கிருஷ்ணகிரி சுத்தி பார்த்ததுல இங்க வந்து மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா அந்த சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குட்டி குட்டியா கடைகள், அதாவது கூறு கட்டி தான் விற்கிறாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாம்பழம், அதாவது மாம்பழம் வந்து இங்க நிறைய சீப்பா கிடைக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம், அதாவது இந்த ஹிமாம் பசந்த், மல்கோவா இந்த மாதிரி காஸ்ட்லி வெரைட்டி கூட இங்க ரொம்ப சீப்பா கிடைக்குதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிருஷ்ணகிரி பத்தி அப்பப்போ வந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ வர போறது மூலிகை விருந்துல ஒரு சூப்பரான ரெசிபி, பார்த்துட்டு வாங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் அஞ்சரைப்பட்டி மூலிகை விருந்து பார்க்க ஆவலா இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன புது டிஷ் கத்துக்க போறோம்னு உங்களுக்கு எல்லாம் ஆவலா இருக்கும்ல. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது ஒரு பொடி, கீரை பொடி. என்ன கீரை பொடி? அகத்தி கீரை பொடி இன்னைக்கு நம்ம செய்ய கத்துக்க போறோம். அந்த அகத்தி கீரை பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? அகத்தி கீரை, புளித்த கீரை, மிளகு, ஜீரகம், பூண்டு, தனியா, மிளகாய், கடலைப்பருப்பு, உப்பு, நெய். இது வந்து ஒரு பொடி வகை. இந்த பொடியை வந்து நம்ம கொடுத்துருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லி சாம்பார் ரசம் அப்படின்னு தான் செய்வோம்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரேக் அதுலன்னு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நல்லா சாதம் வச்சுட்டு இந்த பொடியை நெய்யை போட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கூட ஏதாவது பச்சடி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கேஸை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம மிளகாயும் தனியாவும் முதல்ல வறுத்துக்கணும். பருப்பு, மிளகாய், தனியா எல்லாம் ஒன்னா போட்டாச்சுனாக்கா கடலைப்பருப்பு லேஸ்ல செவக்காது. அதனால முதல்ல தனியாவும் மிளகாயும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் வறுக்கணும். இப்போ இந்த நெய் வந்து இங்க சூடாயாச்சு. இதுல வந்து நான் கொஞ்சம் தனியா போடுறேன். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். ஒரு மிளகா போரும், நம்ம எடுத்துக்கிற கீரை அளவுக்கு ஒரு மிளகா போரும். இந்த மிளகாயும் தனியாவும் நல்லா முதல்ல தனியா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 1 வீக் வரைக்கும் இந்த பொடியை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். பருப்பு பொடி, தேங்காய் பொடி அதெல்லாம் தான் நம்ம செய்வோம். இது வந்து வித்தியாசமா கீரை பொடி, அதுவும் அகத்தி கீரை. அகத்தி கீரையில இருக்கிற சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி. முக்கியமா வைட்டமின் ஏ சத்து அதுல இருக்கு. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண், வாய் புண் அதெல்லாம் இருந்தா இந்த அகத்திக்கீரை உடனடியா நமக்கு வந்து குணப்படுத்தி கொடுக்கும். அந்த தன்மையும் அந்த அகத்திக்கீரையில இருக்கு. ஸோ அந்த அகத்திக்கீரையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த பொடியை செய்யறோம். வறுத்தாச்சு. வறுத்ததை ஒரு பிளேட்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதே கடாயில நம்ம திருப்பி இப்போ கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுக்க போறோம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன், ஏன்னா இதுல ஏற்கனவே கொஞ்சம் நெய் இருக்கு. ஓகே, கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம இதுல அடுத்து போட போறது கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ மிளகு பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப காரமா இருக்க போது. கடலைப்பருப்பு இது நல்லா வறுத்துட்டு கடலைப்பருப்பு நல்லா செவந்த உடனே பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா நமக்கு வறுத்தாச்சு. இதை வந்து இந்த மிளகாயோட சேர்க்க வேண்டாம், தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது மிளகா தனியாவை அரைச்சிட்டு அப்புறமா தான் இதை போட்டு அரைக்க போறோம். அதனால தனித்தனியாவே வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாய் சூடா இருக்கும் போதே இந்த கீரையை சேர்த்துக்கலாம். 2 கீரையும் தனியா, அதுக்கு நெய் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் அது சூடு ஏற்றணுங்கிறதுக்காக தான், அந்த சூடு படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீரையை பேனோட சூட்லேயே வந்து 2 கீரையும் நம்ம நல்லா அதை பெரட்டிக்கலாம். கீரை வந்து நல்லா இல்லை நம்ம கலரும் போதே 2 பூண்டையும் இதில் போட்டுட்டேன். ஸோ நமக்கு அரைக்கும் போது பூண்டும் சேர்த்து அரைஞ்சிடலாம். அவ்வளோதான். மிக்சியில் இந்த மிளகா தனியா ஃபஸ்ட்டு வறுத்தோம்ல அதை வந்து போட்டுக்கோங்க. அதோட இந்த கீரைகளையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். கீரை, பூண்டு எல்லாம் இதில் போட்டிருக்கோம். இப்போ மிக்சியில் இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் பவுடர் ஆயிருக்கு. இப்போ இந்த கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு, பொடியோட வாசனை. இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பையும் போட்டு
நல்லா பவுடர் ஆற வரைக்கும் நம்ம அரைக்கணும். ஓகே, ஸோ இந்த பொடி ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம அகத்திக்கீரை பொடி தயாரா இருக்கு. இது சூடான சாதத்துல நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்காவது குழம்பு ரசம் அதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமா இருந்ததுனாக்கா இந்த மாதிரி பொடியை செஞ்சு வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா நம்ம ஒரு பச்சடி தொட்டு சாப்பிட்டுடலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாமா? கொஞ்சம் நெய் விட்டு மிளகாயும் தனியாவும் முதல்ல வறுத்துக்கணும். வறுத்ததை ஒரு பிளேட்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய்யை விட்டு சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு இது நல்லா வறுத்துட்டு கீரையை சேர்த்துக்கலாம். 2 கீரையும் நம்ம பெரட்டிக்கலாம். இப்போ மிக்சியில மிளகா தனியா போட்டுக்கோங்க. அதோட இந்த கீரைகளையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சிடலாம். அகத்திக்கீரை பொடி தயாரா இருக்கு. மீண்டும் அடுத்த ப்ரோக்ராம்ல இன்னொரு புது விதமான மூலிகை டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடை பெறுவது காயத்ரி ராஜேஷ். இன்னைக்கு அஞ்சரைப்படி நிகழ்ச்சியில கிருஷ்ணகிரி எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரியில இந்த நாட்கள் போனதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஊரா இருக்கு. இந்த ஊரோட கிளைமேட் தாங்க பயங்கரமா என்ஜாய் பண்றேன். அதே அளவுல சாப்பிட்றதுக்கும் விதவிதமா இருக்கு. மாம்பழம் கேட்கவே வேணாம். கிருஷ்ணகிரியும் மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி சுத்து வட்டாரங்கள் எல்லாமே சேலத்தை விட எங்க ஊர்ல தாங்க மாம்பழமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட ஊரை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்றாங்க. இந்த மாங்கனி நகர் கிருஷ்ணகிரியில இருந்து மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி. பபாய் ஃப்ரம் கிருஷ்ணகிரி.